அல்லாஹினுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய 15 நோன்புகளை நிறைவு செய்து 16வது தராவி தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்வார், மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவ்லியா. இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை யார் நேசர்களாக தோழர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தை பூச்சிக்கு உதாரணம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, இத்தஹதத் பைதா, அந்த சிலந்தை ஒரு வீட்டை கட்டியது. இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத், ஆனால் கட்டப்படக்கூடிய வீடுகளிலேயே மிக பலவீனமானது சிலந்தையினுடைய வீடுதான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எடுத்து சொல்வார். இந்த வசனத்திற்கு விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் சிலந்தை பூச்சியை பற்றி உண்டான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சில தனித்தன்மைகளை சிலந்தி பூச்சிக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதில் முதலாவது என்ன தெரியுமா? அற்புதமாக வீடு கட்டக்கூடிய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் தஆலா சிலந்தி பூச்சிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். நம்ம எல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கிற அந்த நூலாமடம் இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு படுது. உலகத்துல மொத்தம் 52,000 சிலந்தியினுடைய வகைகள் இருக்கிறதா? பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய சிலந்திகளை காடுகளிலே பார்க்கலாம் என்பதாக சொல்வார்கள். இன்றைக்கு ஜித்தா ஏர்போர்ட் இருக்குல்ல, ஜித்தாவினுடைய ஏர்போர்ட்டினுடைய உள்கட்டமைப்பு கூட சிலந்தியினுடைய வீட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டப்பட்டதுதான். கிட்டத்தட்ட பார்த்தா அப்படிதான் இருக்கும். சிலந்தியினுடைய வீட்டை போன்றதான் ஜித்தாவினுடைய ஏர்போர்ட்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், சிலந்தி பூச்சியினுடைய அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு என்பது அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு தனி திறமையை கொடுத்திருக்கிறான். அற்புதமாக வீடு கட்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, சிலந்தி பூச்சி வீடு கட்டிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யுமா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேகமாக காற்றிலே பறந்து வரக்கூடிய தேனீக்களாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, சிலந்தியினுடைய வீட்டில் மாட்டுச்சுன்னா அது பட்டுன்னு மாட்டும் பொழுது அந்த சிலந்திக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். எந்த பூச்சி விழுந்தாலும் அது விழுந்த உடனேயே அதனுடைய வெயிட் என்ன, அது என்ன பூச்சி, நம்மால் அதை தாக்க முடியுமா, நமக்கு அதை இரையாக ஆக்க முடியுமா என்பதை மிக இலகுவாக உணர்ந்து கொள்ளுமா. இது என்ன செய்யும்? மாட்டினவுடைய இந்த சிலந்தி பூச்சி வேகமா மாட்டிய அந்த பூச்சியை தன்னுடைய அந்த இலையால் நூலால் அதை அப்படியே பொட்டணம் போட்டுரும். சொல்வார்கள் நிறைய. அதை பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த சிலந்தையினுடைய ஆற்றலை சொல்லுகிற பொழுது, எந்த பூச்சியை அது மடித்துக் கொள்கிறதோ, அது பொட்டணம் போடுதோ, அந்த பூச்சி என்ன விதமா செய்யும்? சிலந்தையினுடைய வாயில 2 விதமான குழாய்கள் இருக்கும். 2 குழாய் இருக்கும். அதில் ஒரு குழாய் வழியாக மாட்டிய பூச்சிக்கு மேல தன்னுடைய எச்சியை சுரக்குமா. அந்த எச்சி எப்படின்னா, அது அமிலம் போன்று கிட்டத்தட்ட ஒரு ஆசிட் மாதிரி. அதனுடைய எச்சி மேல பட்ட உடனேயே அந்த பூச்சியினுடைய அந்த மேல் உள்பகுதி இருக்கா இல்லையா, உடனே ஜீரணமாயிரும். அதிகபட்சமா 5 நிமிஷம். இப்ப இந்த சிலந்தி என்ன செய்யனா, அதனுடைய இன்னொரு குழாய் இருக்கா, அந்த குழாய் வழியாக மாட்டிய அந்த பூச்சியின் உள்பகுதியில் உள்ள விட்டு அது ஜூஸ் மாதிரி குடிச்சிடும். நீங்க வேணா பார்க்கலாம், சிலந்தி பூச்சியினுடைய அந்த வலையில நிறைய பூச்சிகள் மாட்டி இருக்குல்ல, அதனுடைய கூடுகள் மட்டும்தான் மேல இருக்கும்.
உள்ளத என்ன செய்யும் இந்த சிலந்தி பூச்சிகள் அது ஜூஸ் போட்டு குடிச்சிடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு ஆற்றலை வழங்கி இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். ஆக சிலந்தியினுடைய ஆற்றலில் இது இரண்டாவது செய்தியாக சொல்வார்கள். மூன்றாவது ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, சிலந்தி பூச்சியினுடைய கூடு இருக்குல்ல, அதை நம்ம சாதாரணமா தெரியுதுல பாக்குறதுக்கு, காற்றடிச்சா விழுற மாதிரி சாதாரணமா தெரியுது இல்ல. இத்தாலி மற்றும் கனடா நாடுகள் இருக்குல்ல, சிலந்தியை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அதுல இருந்து அவங்க சில விஷயங்களை கண்டுபிடித்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிப்பாங்கல்ல, மீன் பிடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வலைக்கு காட்டிலே உள்ள சிலந்தி பூச்சியினுடைய வலைகளை எடுத்து மீன்பிடி வலைகளை அந்த மீனவர்கள் தயார் செய்வார்கள் என்பதாக இத்தாலி மற்றும் கனடாவிலே உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து மீன்பிடி வலைகளை சிலந்தி பூச்சியினுடைய வலையிலிருந்து தயாரிக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, கனடாவிலே உள்ள சாலமன் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அங்கே உள்ள காடுகளிலே உள்ள சிலந்தி பூச்சியினுடைய அந்த கூடுகளை, இந்த வீடு இது இருக்குல்ல, இலைகள் இருக்கா இல்லையா, கட்டக்கூடிய நூல் இருக்கா இல்லையா, அதையெல்லாம் எடுத்து புல்லட் ப்ரூஃப் தயாரிக்கிறாங்க. புல்லட் ப்ரூஃப்னா என்ன? துப்பாக்கியால சுட்டா என்ன செய்யாது, உள்ள போகாது. அதை தடுக்கக்கூடிய அளவிற்குண்டான புல்லட் ப்ரூஃப சிலந்தியினுடைய வலையில் இருந்து எடுத்து அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வரணும்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன் அவ்ஹனல் புயூத் அப்படிங்கிறான். கட்டப்படக்கூடிய வீடுகளிலேயே சிலந்தி பூச்சியினுடைய வீடு தான் மிக பலகீனமானதுன்னு சொல்றான். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற பொழுது சிலந்தியினுடைய அந்த பூச்சியின் அந்த வீடு அல்லது அந்த நூலில் இருந்து இன்றைக்கு மீனவர்கள் வலை தயாரிக்கிறார்கள். அதே போன்று புல்லட் ப்ரூஃபினுடைய கவச உடை தயாரிக்கிறார்கள் என்றால் பலமானதாக இருக்கிறது. பலமா தெரியுதுல்ல. குர்ஆன்ல பலகீன நல்லா சொல்றாங்கல்ல, என்னன்னு பார்த்தா குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வாசகம் இன்ன அவ்ஹனல் புயூத், இன்ன அவ்ஹனல் புயூத், வீடுகளிலேயே மிக பலகீனமானது என்று பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அவ்ஹன். அவ்ஹனுக்கு பலகீனம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதைத்தான் பெரும்பாலும் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்னொரு அர்த்தம் இருக்குதான். என்ன அர்த்தம் தெரியுமா? அச்சம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். அச்சம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்களை நாலாபுரத்தில் இருந்து மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பார்கள், கடுமையாக முஸ்லிம்களை தாக்குவார்கள் என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அந்த காலத்துல நாங்கள் கம்மியா இருப்போமா, குறைவானவர்களாக இருப்போமான்னு கேட்கும் பொழுது, இல்லை, நீங்கள் அதிகமானவர்களாகத்தான் இருப்பீர்கள், முஸ்லிம்கள் அதிகமாகத்தான் இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே பகன் குடியிருக்கும் என்பதாக சொல்வார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், பகன் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், வகன் என்றால் இந்த உலகத்தின் மீது உண்டான ஆசையும் உலகம் தன்னை விட்டு போய்விடுமோ என்ற அச்சமும், இதுதான் வகன். இந்த வகன் அந்த முஃமின்களுடைய உள்ளத்திலே இருக்கும். எனவே அவர்கள் கோழைகளாக இருப்பார்கள் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக நபி அவர்கள் இங்கே வகன் பயன்படுத்துறாங்கல்ல, இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பேராசையும் அச்சமும் என்று அர்த்தம். இப்ப இந்த வசனத்திற்கு இன்றைக்கு எப்படி அர்த்தம் செய்கிறார்கள் என்றால், முஃபஸ்ஸிரீன்கள் இன்ன அவ்ஹனல் புயூத், வீடுகளிலேயே மிக அச்சம் நிறைந்த வீடு எதுனா சிலந்தியினுடைய வீடு என்பதாக சொல்வார்கள். சரி, சிலந்தியினுடைய வீட்டில் என்னங்க அச்சம் இருக்குது? பொதுவாக வீடுனாலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வீடு என்றாலே சக்கீனத் நிறைந்ததுனால சொல்றான், அல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, மனிதர்களே உங்களுடைய வீடுகளை உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய இல்லமாக ஆக்கி இருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். இப்ப சிலந்தியினுடைய வீட்டில் என்ன அச்சம் இருக்கிறது என்ன ஒரு கேள்வி வருகிறதா? இதற்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்வார்கள். என்ன தெரியுமா? சிலந்தி வீடு கட்டுதில்ல, பெண் சிலந்தி தான் வீடு கட்டுமா. பெண் சிலந்தி தான் வீடு கட்டுமா. பெண் சிலந்தி ஏன் வீடு கட்டும் தெரியுமா? ஆண் சிலந்தியை கவர்ந்து இழுப்பதற்காக வேண்டி அந்த வீட்டை பெண் சிலந்தி தான் கட்டுமா.
அற்புதமான முறையில் வடிவமைக்கும். வடிவமைத்து விட்டு ஆண் சிலந்திக்காக வேண்டி என்ன செய்யுமா, பெண் சிலந்தி காத்து கொண்டிருக்கும். இப்ப இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் சிலந்தி, கட்டப்பட்ட கூட்டை பார்க்கக்கூடிய அந்த ஆண் சிலந்தி பெண் சிலந்தியை பார்த்து அதை நெருங்கி வருமா, அதை நெருங்கி வருமா. நெருங்கி வந்து அந்த பெண் சிலந்தையோடு ஒரே ஒரு முறை மட்டும் குடும்பம் நடத்துமா, ஒரே ஒரு முறை மட்டும் குடும்பம் நடத்துமா. குடும்பம் நடத்திய பின்னால் என்ன நடக்குது தெரியுமா, இந்த பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கண்டம் துண்டமாக கடித்து கொண்டிருக்கும். ஆண் சிலந்திய கண்டம் துண்டமா கடிச்சு கொண்டு சொல்லுவாங்க, உன்னை துண்டு துண்டா பீஸ் பீஸ் ஆக்கி கீழே போட்டுரும், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அந்த பெண் சிலந்தைக்கு பிள்ளைகள் இருக்கும்ல, அதற்கு உணவாக போட்டுருமா. இப்பொழுது புரிகிறதா? சிலந்தியினுடைய வீடு என்பது அச்சம் நிறைந்தது. ஏன் அச்சம் நிறைந்தது என்றால், அந்த வீட்டை நோக்கி போகக்கூடிய ஆண் சிலந்தியை பெண் சிலந்தி அந்த வீட்டிலேயே அடித்து கொன்றுவிடும் என்பதுதான் இந்த சிலந்தி பூச்சியினுடைய வீட்டினுடைய வரலாறு. இப்பதான் விஷயத்துக்கு வாங்க. யார் அல்லாஹ் அல்லாதவர்களை உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன? அச்சம் நிறைந்த சிலந்தி பூச்சியினுடைய உதாரணம் அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப பொருதி பாருங்க, கரெக்டா இருக்கும். அல்லாஹ் அல்லாதவர்களை யார் நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, யார் ஆக்குவா? மூமின்கள் ஆக்க மாட்டாங்க. உலகத்திலே குஃபார்கள் அல்லாஹ்வை மறுக்கிறார்களா, இறை தூதர்களை மறுக்கிறார்களா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறுக்கிறார்களா? மறுக்கக்கூடியவர்கள் என்ன தைரியத்தில் மறுக்கிறான்? இந்த உலகம், எனக்கு இந்த உலகம் இருக்குது, உலகத்தினுடைய சுகம் இருக்கிறது. யார் உலகத்தை தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய கதி என்னன்னா, சிலந்தி பூச்சிகளே ஆண் சிலந்தியினுடைய கதிதான். பின்னப்பட்ட அந்த வீட்டை பார்த்துட்டு அங்க போய் நம்ம குடிக்கிறோம்னா அங்கே பெண் சிலந்தி இருக்குன்னு சொல்லி இந்த ஆண் சிலந்தி உள்ள போய் கடைசியிலே ஒரே ஒரு நாள் மட்டும் இன்பத்தை அனுபவித்து விட்டு கடைசியில் பெண் சிலந்தியால் எப்படி கொல்லப்படுகிறதோ அதே போன்று இந்த உலகத்தில் படைத்த இறைவனை மறுத்துவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதரை மறுத்துவிட்டு அவருடைய சொல்லை கேட்காமல் உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தை நான் சுகபோகமா வாழலான்னு சொல்லி எவன் அந்த உலகத்தை நம்பி போறானோ உலகம் என்ன செய்யும் தெரியுமா? தன்னுள் வந்தவனை கபலீகம் செய்து கடைசியிலே பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொள்வது போல் உலகத்தை நம்பி வந்தவனை இந்த உலகம், இந்த துன்யா ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. இதுதான் சிலந்தி பூச்சி அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்வதற்குண்டான அடிப்படை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விவரிப்பார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இது போன்ற உதாரணங்களை வாழ்வில் படிப்பனையாக ஏற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக